சைபர் குற்ற தடுப்பு குறித்து சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் மெரினா காமராஜர் சாலையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னை பெருநகர மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் பொறுப்பு ஆணையர் கார்த்திகேயன், துணை ஆணையர்கள் ஸ்ரீநாதா, கீதாஞ்சல் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த பேரணியில் பங்கேற்றனர். சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடத்தப்பட்டது. சென்னை சைபர் கிரைம் போலீசாரால் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி வரை 146 சைபர் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 113 சைபர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு 27 கோடியே 47 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சைபர் கிரைம் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம ஃபோன்லேயே இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு ஆப்பை நம்ம போய் டவுன்லோட் பண்ணிடுறோம், இல்லை ஏதோ ஒரு லிங்கை போய் கிளிக் பண்ணிடுறோம். ஸோ அதுல இருந்தால் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு லிங்க் வந்தாலும் உடனே நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல், ஓடிபி எது கேட்டாலும் ஷேர் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஷேர் பண்ணோம்னா இந்த குற்றத்தை நம்ம மேக்ஸிமம் கம்மி பண்ணலாம், குறைக்கலாம். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ மக்களாகி நம்ம எல்லாரும் இந்த சைபர் கிரைம் கம்மி ஆகிறதுக்கு அவேர்னஸோடு இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. சட்டத்தில் யாருமே நீங்க ஆன்லைன்ல வீடியோ காலில் வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம், நாங்க போலீஸ், மும்பை போலீஸ் அல்லது சிபிஐ அல்லது இடி அல்ல வேற எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் போலீஸ் அல்லது யார் இருந்தாலும் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. அப்படி ஏதாவது வந்தா கண்டிப்பா நம்ப வேண்டாம். நீங்க அதை ஆஃப் பண்ணிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் அடுத்து வெளியிலிருந்து வந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால நீங்க அந்த மாதிரி வந்தா கண்டிப்பா லோக்கல் போலீஸ்க்கு நீ இன்ஃபார்ம் பண்ணணும். 1930 ஒரு ஆப் இருக்கும், அது டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்.